வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம். பாட அருள்நிதி தமிழரசி ஆறுமுகம் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். அழுத்தமெனும் உண்டாற்றல் ஒன்றை கொண்டே அழமுதலாய் அந்த கோடி அனைத்தும் ஆசி. அழுத்தமெனும் உண்டாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அந்த கோடி அனைத்தும் ஆக்கி. வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும், வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும். வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து, வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம். முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும், முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம், பரமானந்தம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம் பாட அருள்நிதி பத்மா அம்மா அவர்கள். பத்மா அம்மா, இது நீங்கள் வந்துட்டே இருக்கீங்க. பாடல் பாடுறீங்களா? வாய்ப்பு இருக்குதுங்களா? சரி. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன்.
இன்றைய 9 மைய தவத்தினை சிறந்த முறையிலே வழிநடத்தி தந்த நமது பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட நமது மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே உண்மை உணர்வு பற்றிய கவிதைகளில் இன்றைய கவி மனித மனம் நிறைவு பெற. இந்த தலைப்பில் இன்றைக்கு இது 2வது கவி. எந்த காலத்தோ வாழ்ந்திருந்த இறை அறிஞர் சிந்தித்தார்கள். இயற்கையாய் அன்று வரை வளர்ந்த பண்பாடு ஒப்ப மக்களுக்கு அந்தந்த காலத்து தேவை, சூழ்நிலை அறிவுக்கு இசைந்தவாறு ஏற்றபடி வாழ்க்கை முறை வகுத்தார்கள், சொன்னார்கள் கருணை கொண்டு. இந்த விந்தை மிகு காலம் விஞ்ஞான அறிவுக்கு எல்லாம் ஒவ்வா என்பதனால் இக்கால நிலைக்கேற்ப வாழ்க்கை முறை விளக்குகின்றேன். சொந்த சிந்தனை ஒட்டி வாழ்வாராய்ந்து அவ்வப்போ அன்பர்களுக்கு சொல்லுகின்றேன், எழுதுகின்றேன். துயர்களைய, தூய்மை பெற நலம் காண்பீரே. மனித மனம் நிறைவு பெற வேண்டும் என்றால் இயற்கை பற்றிய, தெய்வத்தை பற்றிய, வினை பதிவுகள் பற்றிய அறிவு வேண்டும். அதே போல வாழ்க்கை தேவைகளிலே அளவு முறையும் காண வேண்டும். இவை இல்லாத வரைக்கும் மன நிறைவு என்பது காணல் நீர் போல இதோ அடைந்து விட்டோம் என்று இருக்குமே தவிர ஏதோ ஒரு குறை தொடர்ந்து அரித்து கொண்டே இருக்கும். அதை போக்கக்கூடிய வகையிலே சமுதாய, தனி மனித வாழ்க்கையில் உள்ள குறைபாடுகளை இந்த கவியிலே மகர்ஷி சொல்கிறார்கள். எந்த காலத்தோ வாழ்ந்திருந்த இறை அறிஞர் பல 1000 ஆண்டுகளாக மனித குலம் தோன்றி தொடர்ந்து வந்திருக்கின்ற வரலாற்றிலே அவ்வப்போது அங்கங்கே மகான்கள் தோன்றுகிறார்கள். இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற மிக பழமையான இயற்கை தத்துவ நூல் என்றால் தொல்காப்பியம். கிட்டத்தட்ட 7340 ஆண்டுகள் பழமையானது. அதன் பிறகு ஒரு 3500 ஆண்டுகளுக்குள்ளாக உள்ளதுதான் வேதங்கள், இதிகாசங்கள், உபனிஷத்துக்கள், புராணங்கள், இவை எல்லாமே. இந்த வரலாற்றிலே அடுத்தடுத்து வந்தது திருக்குறள், தம்மபதம் திருக்குறள், பைபிள், பிறகு திருக்குரான். சமீபத்தில் மகர்ஷி அவருடைய பங்களிப்பு வேதாத்திரியம் என்ற தெளிவான, எளிமையான, முழுமையான வாழ்க்கை தத்துவ நூல். இறை உணர்வை தொடங்கி கர்ம யோகம் வரைக்கும் எல்லோருக்கும் புரியும்படியாக எளிமையாக போதிக்கப்பட்ட அற்புதமான வாழ்க்கை நெறிதான் வேதாத்திரியம். இப்படி இறை அறிஞர்கள் எந்த காலத்தில் வாழ்ந்திருந்தாலும் சொல்லப்பட்ட கருத்திலே முரண்பாடு உண்டா என்று பார்த்தோம் என்றால் எங்கேயும் முரண்பாடே கிடையாது.
மதம் என்ற எல்லை கோட்டுக்குள் சிக்கியிருக்கின்ற வரைக்கும் முரண்பாடுகளே மதங்கள், ஒன்றுக்கொன்று ஒத்துப்போவதில்லை. ஆனால் மதங்கள் சார்ந்திருக்கின்ற மறை நூல்கள், அவற்றை ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா மகான்களின் கருத்துக்களும் கோட்பாடுகளும் ஒன்றே என்பதை வேதாத்திரிய சாமியம் கொண்டு ஆராய்ந்து பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். எனவே எந்தெந்த காலத்தோ வாழ்ந்திருந்த இறை அறிஞர் சிந்தித்தார்கள். இயற்கையாய் அன்று வரை வளர்ந்த பண்பாடொப்ப மக்களுக்கு இன்றைக்கு விஞ்ஞானம் மேன்மை பெற்றிருக்கிறது. தனி மனிதன் அறிவு திறமும் மேன்மை பெற்றிருக்கின்றன. இன்றைக்கு சில அடிப்படை கருத்துக்கள், அத்வைத கருத்துக்களை ஏற்றுக்கொள்பவர்கள் மிக குறைவு. பழையபடி பூஜை, புனஸ்காரம், நம்பிக்கை, கடவுள், உருவங்கள், வழிபாடுகள், திருவிழாக்கள், இதுல இருக்கின்ற நம்பிக்கையை அத்வைதத்துக்கு அவர்கள் திருப்ப மாட்டார்கள், மறுப்பார்கள். சிந்திக்கின்ற அறிவு இருந்தாலும் கூட சிந்திக்க மாட்டேன் என்று அடம் பிடிப்பார்கள். இன்றைக்கு இந்த நிலை என்றால் விஞ்ஞானம் இல்லாத காலத்திலே, படிப்பறிவு சிந்தனை இல்லாத காலத்திலே என்ன சொல்லி மனிதனை ஒழுங்குபடுத்த முடியும்? என்ன சொல்லி ஒழுங்குபடுத்த முடியும்? அதனால் சில கற்பனைகளை கையாண்டார்கள். மனிதனைப் போல கடவுளுக்கு உருவத்தை தந்து அவர் எங்கோ இருந்து கொண்டு நம்மை கவனிப்பதாக, நம்முடைய தர்ம அதர்ம செயல்களுக்கு விளைவை தருவதாக ஒரு கற்பனையை காட்டி, இறந்த பிறகும் ஒரு வாழ்க்கை உண்டு, அது சொர்க்கலோக வாழ்க்கை, நரக வாழ்க்கை என்றெல்லாம் சொல்லி மனிதனுடைய பயன்படுத்தியே ஒழுக்கத்தை போதித்தார்கள். அந்த நீதிப்படியே இன்றைக்கும் எந்த ஆராய்ச்சியும் சிந்தனையும் இல்லை என்றாலும் கூட தர்மத்தோடு வாழ்கின்ற மக்கள் ஒரு குறுகிய சதவீதமாவது இருப்பதை மறுக்க முடியாது இல்லையா? எனவே அந்தந்த காலத்து தேவைக்கு, சூழ்நிலைகளுக்கு இசைந்தவாறு ஏற்றபடி வாழ்க்கை முறை வகுத்தார்கள், சொன்னார்கள் கருணை கொண்டு. இந்த விந்தை மிகு காலம் விஞ்ஞான அறிவுக்கு எல்லாம் ஒவ்வா என்பதனால் இக்கால நிலைக்கு ஏற்ப வாழ்க்கை முறை விளக்குகின்றேன். இதிகாசங்கள் சொல்லப்பட்டதெல்லாமே வாழ்க்கை நெறிமுறைகள் தான். ஆனால் இன்று வரைக்கும் போதிக்கப்படுகின்ற இதிகாசங்கள் என்ன? எல்லாம் சரித்திர நிகழ்ச்சிகளாகத்தான் போதிக்கப்படுகின்றன. அப்ப நடந்தவை, அந்த காலத்தில் நல்லவங்க இருந்தாங்க, கெட்டவங்க இருந்தாங்க, அவங்களுக்குள்ள யுத்தம் வந்தது, அது நடந்து போச்சு, நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஏதோ கதை கேட்டாலே புண்ணியம், படிச்சாலே புண்ணியம் என்று அந்த அளவில் நிறுத்தி கொண்டார்களே தவிர ராமனாக மாற வேண்டும், கிருஷ்ணனாக வாழ வேண்டும் என்று யாரும் நமக்கு போதிக்கவில்லையே. ராம பக்தனாயிரு, கிருஷ்ண பக்தனாயிரு, சண்டை போடுந்தா சொல்லி கொடுத்தார்களே தவிர நீயும் ராமனாக மாறலாம், கிருஷ்ணனாக வாழலாம் என்று யாரும் சொல்லித் தரலையே. சொன்னாலே விளங்காத மக்களுக்கு சொல்லவே இல்லை என்றால் என்ன தெரிய போகுது? அப்ப இதெல்லாம் இப்படியே விட்டு கொண்டிருந்தால் என்றைக்குத்தான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும்? இந்த போலித்தனத்திலிருந்து, வியாபாரத்தனத்திலிருந்து விடுபட முடியும் என்பதனால் இயற்கையே அளித்த ஒரு கொடைதான் மகரிஷியின் அவதாரம். அப்போ அந்த இதிகாசங்கள், வேதங்கள் சொன்ன அனைத்து தத்துவத்தையும் இதுதான் என்று நேர்பட தெளிவான ஒரு வாழ்க்கை முறையாக வகுத்து விட்டார். இதுல சம்பவங்கள் இல்லை, கதாபாத்திரங்கள் இல்லை, கதைகள் இல்லை,
நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கின்ற கருத்துக்கள் மட்டுமே உண்டு. அப்படி இன்றைக்கு உள்ள விஞ்ஞான அறிவு, இறை துகள் என்று விஞ்ஞானம் உச்சம் தொட்டிருக்கிறது. இதுதான் பரமாணு என்று சித்தர் சொன்ன கருத்தை வேதத்திரியம் விளக்கி சொல்கிறது. இப்ப விஞ்ஞானி மறுப்பாரா? சரி, விஞ்ஞானி திணறிக் கொண்டிருக்கின்ற அடுத்த கட்ட ஆய்வு, இறை துகளை பார்க்க முடியுமா? முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னதான் ஆகுது, எங்க போச்சு என்ற கேள்விக்கு விடை தேடிக்கொண்டிருக்கும் இல்லையா விஞ்ஞானம். அப்ப அது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. காரணம், நீங்கள் சொல்லுகின்ற எல்லா கருவிகளும் கணக்குகளும் 4 டைமென்ஷன். ஆனால் இறை துகளோ 2 டைமென்ஷன், இறைநிலையோ சிங்கிள் டைமென்ஷன். அந்த 2 டைமென்ஷன் சிங்கிள் டைமென்ஷனை உணர வேண்டும் என்று சொன்னால் கருவியும் கணக்கும் ஒத்து வராது. இதுவரை ஆராய்ச்சி செய்து கண்டெடுத்தீர்களே, அதே ஆராய்ச்சியில கணக்கு கருவியை விட்டுவிட்டு உங்களுக்குள்ளேயே ஆராய்ந்து பாருங்கள். விஞ்ஞானத்திலிருந்து மெய்ஞானத்துக்கு திரும்புங்கள். அந்த சுய ஆய்வு, தன்னிலே தன்னை தேடுகின்ற ஒரு முயற்சி தான் இந்த 2 வினாக்களுக்கு விடை காட்டும், அகக்காட்சியாகவே காட்டும். எனவே விஞ்ஞானத்தின் உச்சத்தை தொட்டு விட்டார்கள். இதற்கு மேல் வானியலில் நீங்கள் எதை புதிதாக சாதிக்க முடியாது. அது மெய்ஞானத்தை மட்டுமே முடியும் என்று விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு தத்துவத்தை, விளக்கத்தை தந்த மகான் மகர்ஷி அவர்கள். சொந்த சிந்தனை ஒட்டி வாழ்வு ஆராய்ந்து அவ்வப்போ அன்பர்களுக்கு சொல்லுகின்றேன். ஏதோ சும்மா வானத்திலிருந்து வந்து விழுந்த வார்த்தைகள் அல்ல. அதை எப்படி எழுதுனீங்க கேட்டா, அங்கிருந்து அப்படியே வந்தது, அசரீரியாக கேட்டது. இந்த கதையை கப்சாலாம் இல்லைங்க. மனிதன் தான் எழுதுகிறான், அறிவை கொண்டுதான் புரிந்து கொள்கின்றான். அந்த அறிவே தன்னில் இருக்கின்ற பகுத்தறிவு தன் மூலத்தோடு இணைந்து விட்டால் அங்கிருந்தே வார்த்தை வந்து விழுகிறது. இப்ப இதுல ஒரு விளக்கம் இருக்கு இல்லையா? ஆசிரியர் கேட்டது இறைவன் எழுத வைச்சான்னு சொல்றதை விட இதுல ஒரு தெளிவு இருக்கு இல்லையா? சாத்தியம், எல்லோருக்கும் சாத்தியம் என்ற ஒரு விடை கிடைக்கிறது இல்லையா? அப்ப யார் ஒருவர் மனம் ஒடுங்கி தீட்டா டெல்டா அலைவரிசைக்கு போனால் இயற்கை ரகசியங்கள் மலர்ந்து எழுத்துக்களாய் மாறும். அந்த பக்குவத்தை யார் வேணா அடையலாம். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் இந்த பக்குவத்தை எவரும் அடையலாம். அப்படி ஆய்ந்து ஆய்ந்து வாழ்க்கையோடு சிந்தித்து பார்த்து வேதத்திலும் என்ற 14 அம்ச கோட்பாடுகளை வகுத்ததுக்கு ஒரு நாளே வகுத்துவிட முடிந்ததா? வாழ்ந்து கண்ட தெளிவு இது. எனவே சொந்த சிந்தனை ஒட்டி வாழ்வு ஆராய்ந்து அவ்வப்போ அன்பர்களுக்கு சொல்லுகின்றேன், எழுதுகின்றேன். துயர் களைய தூய்மை பெற நலம் காண்பீரே. துயர் களையணும், தூய்மை பெறணும். அப்ப வாழ்க்கை என்பதே துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியை லயித்து பேரின்பத்தில் திளைப்பதுதான். இதுதான் வாழ்க்கையின் நோக்கமே தவிர பட்டம் படிப்பு முடிப்பது, தொழில் செய்வது, சம்பாதிப்பது, வசதிகளை பெருக்கிக் கொள்வது, ஒரு நாள் சாக விரும்பாமலே செத்து போவது, இது இயற்கையினுடைய அமைப்பு அல்ல. இது அறியாமையின் வெளிப்பாடு. எனவே இயற்கை தந்த வாழ்க்கை முறை என்பது துன்பத்தை தவிர்த்தேதான் இன்பத்தை தூய்க்க முடியும். இன்பத்தையும் கடந்து அமைதி லயித்து விட்டால் மனம் தானாகவே பேரின்பத்தை நோக்கி பயணித்துவிடும்.
அதற்கான முயற்சியும் பயிற்சியும் இணைந்ததுதான் அறம், இல்லறம். அப்ப வாழ்க்கை என்பதே அறம் சார்ந்தது தானே தவிர அறத்திற்கு புறம்பானது இல்லை. அறத்திற்கு புறம்பாக வாழ்ந்தது எல்லாமே சாத்தானின் அதிகாரம், ஆணவத்தின் வெளிப்பாடு. இந்த மனோநிலையிலே சிக்கி இருக்கின்ற வரைக்கும் அறிவு நிலைக்கான வாழ்க்கை கிடைக்குமா? அப்போ துன்பங்கள் மிகுந்து கொண்டே போக, இன்பங்கள் குறைந்து கொண்டே வர, உலகம் முழுவதும் ஒரே அழிவுக்கான பாதைகள் விசலமாய்க் கொண்டே வருகின்றன. ஒரு பக்கம் இன்றைக்கு ஈரானுக்கும் அமெரிக்கா, சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு இடையில் நடக்கின்ற தொடர் யுத்தம். இன்னொரு பக்கம் 100க்கும் மேற்பட்ட இடங்களிலே காட்டுத்தீ. இன்னொரு பக்கம் வெள்ளம், சைனாவில் பக்கம் வெள்ளம், இந்தியாவிலே குஜராத்து, ஜம்மு காஷ்மீர்ல வெள்ளம், இன்னொரு பக்கம் ஜப்பான்ல நிலநடுக்கம். இவ்வளவு ஆபத்துக்கள் இருக்கின்ற போது மக்கள் என்ன செய்யறாங்க? ராமகிருஷ்ணன் தான் அருமையான ஒரு உதாரணம் சொல்லுவார். பாம்பு தவளை பிடிக்கும் போது நேரம் வந்து பிடிக்காதான், ஓசையின்றி பின்பக்கமாக வந்து தவளை விழுங்கிவிடும். அதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, இந்த தவளைக்கு தெரியாமல் பாம்பு அதனை விழுங்கி கொண்டிருக்கிறது. பின்னங்கால் 2 விழுங்கியாச்சு, உடம்பு விழுங்கிட்டு இருக்குது. இது தெரியாத தவளை நாக்கை நீட்டி பூச்சி பிடித்துக் கொண்டிருக்கிறது என்பார். இதே போலதான் மக்கள் பணம் பதவி ஓடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இதை பார்க்கிற போது உலகம் அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீ சொத்து சேர்க்கறதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற. நீ எவ்வளவு சேர்த்து வச்சாலும் ஒரு அணுகுண்டு போதும் இல்லையா? வசந்த மாளிகை தகர்த்தெறிவதற்கும், பேங்க் பேலன்ஸ் அத்தனையும் இல்லாமல் செய்வதற்கும். சேட்டலைட் அழிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், சேர்த்து வச்ச பேங்க் பேலன்ஸ் எல்லாம் 0 பேலன்ஸ் ஆகிடும். நெட் கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும் இந்த பேங்க் பேலன்ஸ் என் கணக்கு, என் காசு. நெட் கனெக்ஷன் போச்சுன்னா யார் காசு? அது போல இயற்கையின் அமைப்பு, சமுதாய நடவடிக்கை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இன்னும் பொருள் பதவிக்கே அலைந்து கொண்டிருக்கின்ற கூட்டம் ஒரு பக்கம். இதெல்லாம் ஒரு வேடிக்கை வாழ்க்கை தான். 60 வயசு வந்த பிறகு யோசிச்சு பார்த்தாதான் தெரியும் நாம் வாழ்ந்த வாழ்க்கையின் கணக்கு என்ன. கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து பார்த்தா என்ன மிச்சம்? பட்டினத்தார் ரொம்ப அழகா சொல்வார், நம் நாடு எங்கே, பெரும் வீடு எங்கே, காப்பு நஞ்சை எங்கே, தோப்பு புஞ்சை எங்கே, அதிகாரம் எங்கே, வியாபாரம் எங்கே, மலை மக்கள் எங்கே, வைத்த ரொக்கம் எங்கே, வாங்கின வட்டி எங்கே, இரும்பு பெட்டி எங்கே, இவையெல்லாம் கூட வருமோ அங்கே. எல்லா கணக்கும் சொல்லிட்டார். போகும்போது அல்லது உலகம் அழிந்து விட்டால் இவையெல்லாம் எங்க போகும், யார் கூட வரும்? இதுதான் வாழ்க்கை. அதனால் இது 60-70 வயசுலயாவது யோசிக்கணும். இறக்கின்ற வரைக்கும் சிந்திக்கவே மாட்டேன் என்று சொன்னால் இவன் பிறந்ததற்கும் வளர்ந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் இறந்து போனதற்கும் ஒரு அடையாளம் கிடையாது, ஒரு அடையாளமும் கிடையாது. அப்படி கோடிக்கான மக்களில் ஒருவனாக இறந்து போவதில்லை என்ன பெருமை? இந்த வாழ்க்கையை புரிந்து தெளிந்து வாழ்ந்து விட்டால் அதுதான் இயற்கை தந்த வாழ்க்கை முறை. அதற்கான வழிவகையை தான் எந்த விதமான மாய கற்பனைகள் இல்லாம தத்துவத்தை தத்துவமாகவே தெளிவாக விளக்கி சொன்ன ஒரே மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். அந்த தத்துவத்தின் அடிப்படை
ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை முறை என்பது நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்ற உணர்வோடு நினைவோடு இன்றைய நாளை நடத்துவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருமை ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எதுவுமே எங்கிருந்தோ வந்த அசரீரி வார்த்தைகள் கிடையாது. இது சொந்த அனுபவத்தையே வார்த்தைகளாக கோர்த்து மகான் கொடுத்திருப்பது. அழகா சொல்லியிருக்கிறாரு. அருமையான விளக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து மகான் கவிகளுக்கு சிறந்த முறையிலே விளக்கங்கள் வழங்கி நம்மை சீராக வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி செவ்வேள் ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு போராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒளித்துண்மை ஒன்றே தேர்ந்தெடுதல். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மென்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கலந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவர் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.